திருமறையில் ஆதியாகமம் துவங்கி ராஜாக்கள் புஸ்தகங்கள் வரை ஒரு முக்கிய இடமாக சுக்கோத் இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். எபிரேயத்தில் சுக்கோத் என்பதற்கு குடில் என்று பொருள். ஆதியாகமம் 33:16 முதல் 20 வரையுள்ள வசனங்களில் யாக்கோப்பு தன் மாமாவின் வீடாகிய பதான் அராமிலிருந்து திரும்பி வருகையில் தன் சகோதரனாகிய ஏசாவை எதிர்கொண்டு அவரோடு ஒப்புரவாகி ஏசா தன் இடமாகிய சேயீருக்கு சென்ற பின் யாக்கோப்பு தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டார். எனவே அந்த இடத்திற்கு சுக்கோத் என்று பெயரிட்டார். அந்த நிலத்தை எமோரியரிடமிருந்து 100 வெள்ளிக்காசு கொடுத்து தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். அதுவரை கல்தூனை நிறுத்தி எண்ணெய் வார்த்து நினைவிடமாக்கியவர் முதலில் சுக்கோத்தில் கர்த்தருக்கென்று பலிபீடம் கட்டி கடவுள் என்னுடைய கடவுள் என்று பொருள்படும் ஏல் ஏலோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டு கடவுளை வழிபட ஆரம்பித்தார். நாமும் கர்த்தரை நம்முடைய கர்த்தர் என்று சொந்தமாக்கிக் கொள்வோமா? ஆமென்.